வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு டேயா வீக்லி அனலைசிஸ் பார்ப்போம். எந்த வீக்ன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 12th இருந்து பிப்ரவரி 16th வரைக்கும் இருக்கக்கூடிய அனலைசிஸ் நம்ம வந்து பார்த்துரலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருந்தோம் அனலைசிஸ். ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு இந்த வீக்கு. என்ன அப்டின்னா, இந்த ஜோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில நம்ம நியூஸஸ் என்ன இருக்கு? இந்த வீக் நம்ம வந்து ஆ இம்பாக்ட் ஆகக்கூடிய நியூஸஸ் எதாவது இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது ஃபண்டமெண்டலா மார்க்கெட் பார்த்து, அப்புறம் டெக்னிக்கல் நம்ம பார்த்துரலாம். ஃபண்டமெண்டலா மார்க்கெட் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த வீக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அதாவது டியூஸ்டே, டெஸ்டே, தென் ஃப்ரைடே. ஏன்னா, கோர் சிபிஐ நியூஸஸ் வர இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீட்டெயில் சேல்ஸ், அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸஸ். இந்த நியூஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு வந்து அதாவது டாலருக்கு வந்து நல்லாவே அஃபெக்ட் பண்ணும். டாலருக்கு அஃபெக்ட் பண்ணா கண்டிப்பா அது கோல்டையும் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இந்த வீக் வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து ரொம்பவுமே கன்சாலிடேஷன்ல இருந்தது. பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த வீக் வந்து அத பிரேக் பண்ணி கண்டிப்பா ஒரு ராலி இல்லாட்டினா ஒரு டவுன் வருமா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலா மார்க்கெட் பார்க்கலாம். இந்த வீக் வந்து அ நல்லா ட்ரேட் பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா, நம்ம வந்து கோல்ட் ரிலேட்டட் அது மட்டும் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. இனிமேலும் நம்ம பண்ண போறோம். கத்துக்கணுங்கிறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாரி எந்த புரோக்கர்ட்ட வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, யூடியூப் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ் இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணி நீங்க அக்கவுண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து மந்த்லி சார்ட்ல வந்து நான் வச்சிருக்கேன். லாஸ்ட் அனலைசிஸ்ல நான் சொன்னேன். ஆக்சுவலா மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட இந்த ஜோன் வந்து ரிஜெக்ஷன் வந்து குடுத்துட்டே இருக்கு. இந்த ஹை வந்து இன்னுமே வந்து பிரேக் பண்ணல. இன்சைட்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் அவுட் பண்ணி, இது மேபி ஒரு சப்போர்ட்டாவும் ஃபார்ம் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஆஸ் பெர் மந்த்லில வந்து நம்ம லாஸ்ட் அனலைசிஸ்ல நான் சொல்லியிருந்தேன். ஸ்டில் அப்படிதான் இருக்கு. இன்னும் மந்த் வந்து இந்த 2ண்ட் மந்த் பிப்ரவரி இன்னும் முடியல. முடிஞ்சதுக்கப்புறம் மேபி நம்மளுக்கு இன்னுமே வந்து டீப்பா அ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மந்த்லி சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து இன்னுமே பிரேக் பண்ணல. அதே மாரி லோ இன்னும் வந்து நமக்கு பிரேக் பண்ணல. நமக்கு என்னன்னா இன்னுமே அதான் கன்சாலிடேஷன்லயே இருக்கு ஸ்டில். ஏன்னா இன்னும் இப்போ ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸ் தான் ஆச்சு. இன்னும் கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவும், ஆ ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவும் நம்ம வந்து எடுக்கலாம். ஆஸ் பெர் மந்த்லில. இது இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போகும்போது, உங்களுக்கு ஏன் இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது, நமக்கு வந்து கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட்ல பார்க்கலாம். வீக்லி சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து ஆக்சுவலா ஒரு ரிஜெக்ஷன் குடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அந்த புல்லிஷ் என்கல்ஃப் வந்து நடந்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பை ஆவல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் குடுத்து இன்சைட் வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ, அதனால தான் இந்த வீக் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு செல் செட்டப்ல தான் இருந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது பிரேக் அவுட் பண்ணி கீழ குளோஸ் ஆகல. பட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த வீக் வந்து சான்ஸ் என்ன அப்டின்னா, மார்க்கெட் வந்து பை ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா, இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணனா உங்களுக்கு தெரியும். இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நெறைய ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இது. அந்த ஜோன் வந்து இனிமே வந்து பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம், ஆ அத ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆஸ் பெர் வீக்லி பார்க்கும்போது. ஓகே. ஆக்சுவலா ஒரு வீக்லில பார்த்தோம்னா, என்ன அப்டின்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹை வந்து ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு 1. 2வது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்ல அதாவது லாஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணி இன்சைட் அதாவது கீழ பிரேக் அவுட் பண்ணி குளோஸ் ஆவல. ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறதுனால, ஆ ஒரு சின்ன சான்ஸ் என்ன அப்டின்னா, நமக்கு வந்து பை ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போகும்போது, நம்ம எங்க பை பண்ணலாம், எங்க செல் பண்ணலாம் அப்டிங்கிறத ஈஸியா பார்த்துரலாம். இப்போ இந்த டெய்லில பார்ப்போம். டெய்லில பார்க்கும்போது என்ன அப்டின்னா, சேம் தான். இந்த ஜோன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்குங்கிறது இதில ஈஸியா தெரியுது பாருங்க. ஏன்னா, இந்த ஜோன் வந்து இங்க ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. தென் இங்க ஒரு டெஸ்ட். தென் 3, 4, 5 கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டைம் வந்து மார்க்கெட் வந்து இதே ஜோன்ல வந்து கன்சாலிடேஷன் வந்து நடந்துட்டுருக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்டின்னா தான் நமக்கு வந்து செல் செட்டப். அதுவரைக்குமே நமக்கு வந்து என்னன்னா பை தான். ஓகேங்களா? ஸோ செல் பண்ணணும் அப்டின்னா 2014 சம்திங் வந்து இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஆ கீழ வந்து குளோஸ் ஆகும். குளோஸ் ஆனா தான் அதாவது டெய்லில குளோஸ் ஆனா தான் தென் எகெயின் ரீடெஸ்ட்ல நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படி செல் ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் நமக்கு வந்து ஆ செல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் வரைக்குமே வந்து நமக்கு வந்து செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னா, இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் தான். ஸோ செல் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, அ இந்த இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து குளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? 1 ஆஸ் பெர் வந்து இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளியரா வந்து இருக்கு. ஓகே. ஆக்சுவலா இத பிரேக் அவுட் பண்ணி கீழ மார்க்கெட் வந்துச்சு. தென் அகெயின் பம்ப் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபேக் பிரேக் அவுட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்திருக்கு. தென் எகெயின் டெஸ்ட் குடுத்துட்டு தென் மார்க்கெட் அப் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா ஃபேக் பிரேக் அவுட் குடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் அப் சைட்ல போயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட், தென் இங்க ஒரு சப்போர்ட், தென் இங்க ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ நமக்கு என்னன்னா, ஒண்ணு இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்கணும். தென் செகண்ட் திங் என்ன அப்டின்னா, இந்த சப்போர்ட் இது 2மே வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்டின்னா, தென் அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஃப்ரெஷ் ஜோன் இந்த ஜோனுக்கு தான் வந்து மார்க்கெட் வர்றதுக்கு அதிக சான்ஸ். ஸோ செல் பண்றதா இருந்துச்சு அப்டின்னா, இந்த சப்போர்ட் லெவல் இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செல் செட்டப் போலாம். ஓகேங்களா? ஒரு சினாரியோ ஃபார் செல். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, நம்ம வந்து ஆ செல் போலாம். ஃபர்ஸ்ட் செட்டப் ஓகேங்களா? செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இடத்துல பார்த்தோம்னா, இது ஆக்சுவலா இது ஒரு 4 ஹவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியரா தெரியும். 1 அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் குடுத்தா தான் மார்க்கெட் வந்து பை சாரி பிரேக் அவுட் குடுத்தா தான் செல். பட் இங்க ரிஜெக்ஷன் கிடைச்சது அப்படின்னா, நமக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு லாங் சைட் பைக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இது ஆக்சுவலா இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து பை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளுக்கு இந்த ஜோனா இருக்கும். பை பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஜோனா இருக்கும். 1 ஆக்சுவலா பை வந்து ஸ்ட்ராங் பை அப்படின்னா, கன்ஃபார்மா பை அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆ இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் குடுத்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து ஆ ஸ்ட்ராங் பை அதாவது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஜோன். அதுக்கப்புறம் இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் குடுத்து டெஸ்ட் அடிக்கும்போது தென் ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் பண்றதுக்கு ஆ நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பெர் டெய்லில பார்க்கும்போது ஆ இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது அக்யூரேட்டா நமக்கு வந்து எந்தெந்த ஜோன்ல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியா தெரியும். ஆ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் பெர் 4 ஹவர்ஸ்ல ஓகே. யூசுவலா பார்த்தோம்னா, இந்த ஒரு ஜோன் 2056 அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவே வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம இங்க பார்த்தோம்னா, 1, 2, 3 இந்த 3 டைம் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல இருந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ, ஆஸ் பெர் இந்த ட்ரெண்ட் லைன்ல படி பார்க்கும்போது, அட் ஆல்சோ சப்போர்ட் பார்க்கும்போது இங்க டெஸ்ட் பண்ணுச்சுன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அ இந்த லெவலா இருக்கும். தென் எகெயின் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, தென் இங்க. அப்புறம் லாங் டெர்ம் பை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜோன் வந்து ஆக்சுவலா இந்த ஜோன் நான் அந்த ஜோன் டிரா பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அண்ட் சப்ளை ஜோனா கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஜோன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா தான் தென் அகைன் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பை பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஜோன் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி செல் பண்றதுக்கும் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இது வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா செல்லு. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா, இங்க ஏதாவது ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா, தென் நம்ம அகைன் வந்து ஒரு லாங் செல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 சினாரியோ வந்து செல்லுக்கு. ஓகேங்களா? இந்த 2 சினாரியோ வந்து ஆ செல். ஓகே. அதே மாரி பை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து சேம் அதேதான்.
இங்க ரிஜெக்ஷன் கிடைச்சுச்சுன்னா, ஒரு பை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா இருக்கும். செகண்ட் டார்கெட் இதுவா இருக்கும். ஓகேங்களா? இல்ல அப்டின்னா, இது பிரேக் அவுட் நடந்துச்சு அப்டின்னா, தென் எகைன் இந்த ஜோன் வந்து ஒரு பைக்கு ஒரு நல்ல ஜோனா இருக்கும். ஸோ இந்த 2 ஜோனுமே வந்து பார்த்தீங்கன்னா, பை. ஓகே. அதாவது இந்த ஜோன்னா இங்கேயும் அதாவது 2014 அண்ட் 15 ஜோன் வந்து ஒரு பை. அதேமாரி 1980, 70 ஜோன் வந்து ஒரு பை. ஸோ இந்த 2 சினாரியோ வந்து பைக்கு. செல் வந்து ப்ரீவியஸா நான் சொன்ன மாரி ஓகேங்களா? அதே பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, இங்க ஒரு செல் போலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இங்க ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா, இங்க ஒரு செல் போலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன். நன்றிகள். வணக்கம்.